நம்முடைய நூல் நிலையம் யூடியூப் சேனல் வாசகர்களே வணக்கம். நானும் பேச்சாளரும் எழுத்தாளரும் ஆகிய சிறந்த சமூக செயல்பாட்டாளருமான ஸ்டாலின் குணசேகரன் அவர்களும் ஒரு முறை அவருடைய மகிழுந்தில் மதுரைக்கு சென்றோம். ஈரோட்டிலிருந்து மதுரைக்கு திரும்பி வரும்பொழுது மணி 11 மணி 12 மணி இருக்கும். நல்ல நிலா வெளிச்சம். அப்பொழுது பல்வேறு விஷயங்களை பற்றியும் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது பேச்சாளர்களை பற்றியும் பேச்சு வந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், நிறைய கூட்டங்களை கேட்பவர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேச்சுக்களை கேட்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்வது வேறு மாதிரியாக இருக்கிறது, நன்றாகவும் இருக்கிறது என்று சொன்னார். சிறிய வயதிலிருந்தே பேச்சாளர்கள் இலக்கிய உரையாக இருந்தாலும் அரசியல் உரையாக இருந்தாலும் அல்லது சமுதாயத்துறை சம்பந்தமாகவும் பல்வேறு விதமான பேச்சாளர்களுடைய சொற்பொழிவுகளை கேட்டு எனக்கு பழக்கம். அந்த அடிப்படையில் சொன்னேன், இந்த நாட்டில் இசை அறிஞர்களுக்கும் பாடகர்களுக்கும் புத்தகங்கள் இருக்கிறது. கர்நாடக சங்கீத வித்வான்களுக்கு வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் இருக்கிறது, நடிகர்களுக்கு புத்தகங்கள் இருக்கிறது, எழுத்தாளர்களுக்கு புத்தகங்கள் இருக்கிறது. எழுத்தாளர்கள் படுகிற கஷ்டத்தை விளக்கி அருமையாக எழுதியிருப்பார் அகிலன் பாவை விளக்கு என்கிற நாவலில். அதை போல நீலபத்மநாபன் தேரோடும் வீதியிலே என்கிற அருமையான நாவல் எழுதினார். அதில் ஒரு எழுத்தாளர் படக்கூடிய கஷ்டத்தை விவரித்திருப்பார். இப்படி மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுடைய கஷ்டம் கதைகளில் பதிவாகி இருக்கிறது. மிருதங்க சக்கரவர்த்தி என்கிற படம் ஒரு மிருதங்க வித்வானின் கஷ்ட நஷ்டங்களை சுக துக்கங்களை பேசுவது. தில்லானா மோகனாம்பாள் நாதஸ்வர வித்வானினுடைய வாழ்க்கையை பேசக்கூடியது. அதே போல ராஜம் கிருஷ்ணன் அவர்களும் பல்வேறு கஷ்டப்படக்கூடிய சிஆர் தாஸ்னு ஒருத்தர், ராஜம் கிருஷ்ணன், இவங்கெல்லாம் இந்த கஷ்டப்படக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை, கண்ணீரில் மிதக்கும் வாழ்க்கையை கதைகளாக எழுதியிருக்கிறார்கள். கேரளாவில் சிஆர் தாஸ் சிவந்த காலடிகள் என்று மரம் வெட்டக்கூடிய காடுகளை வெட்டக்கூடிய தொழிலாளர்கள், ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை எழுதியிருக்கிறார். டி செல்வராஜ் அவர்கள் தோல் என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். இப்படி கஷ்டப்படக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கதைகளில் பதிவாகி இருக்கிறது. ரிக்ஷா ஓட்டுநர், டாக்ஸி ஓட்டுநர், இது ஒவ்வொன்றாக சொல்லுகிறோம், விவசாயி, தொழிலாளி. ஆனால் ஒரு பேச்சாளருடைய கஷ்டத்தை இதுவரை யாரும் நாவலாக எழுதவில்லை, திரைப்படமாகவும் எடுக்கவில்லை. பேசி ஆட்சியை பிடித்தவர்கள் கூட ஜோசியம் பார்ப்பதற்கு தொலைக்காட்சியில் நேரத்தை ஒதுக்குகிறார்கள். ஒன்றுக்கும் பயன்படாத தொடர் நாடகங்களை போடுகிறார்கள். ஆனால் நல்ல தலைப்பில் பேசக்கூடிய சொற்பொழிவாளர்களுக்கு 1 மணி நேரம், அரை மணி நேரம் கூட ஒதுக்குவதில்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தேன். ஆமாம், உண்மைதான் என்றார். இன்னும் சொல்லப்போனால் எல்லோருக்கும் சங்கம் இருக்கிறது, பேச்சாளர்களுக்கு சங்கமும் கிடையாது. பேசி பேசியே கஷ்டமான வாழ்க்கையை, சாவை சந்தித்த பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய குடும்பத்திற்கு யார் நிதி உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய ஊருக்கு நான் கூட்டம் பேசுவதற்கு வருகிறேன் என்று அறிவித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஒரு 10 பேரை சொல்லுங்கள் என்று சொன்னார். மன்னிக்க வேண்டும், உங்கள் புத்தக கண்காட்சியில், மக்கள் சிந்தனை பேரவையில், ஈரோடு புத்தக திருவிழாவில் வந்து பேசக்கூடிய அனைவரும்
எல்லோரையும் சொல்ல முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் பொதுவாக எல்லோரும் நன்றாகத்தான் பேசுகிறார்கள் என்பது வேறு விஷயம். சாதாரணமாக தமிழர்கள் நிறையா திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு நன்றாக பேசக்கூடியவர்கள் தானே. ஆகவே மன்னிக்க வேண்டும் என்றேன். இல்லை இல்லை, எனக்கும் தெரியும் என்று சொன்னார். ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். காங்கிரஸில் மட்டும் ஜெயகாந்தன், ஈவேக்கி சம்பத், கவியரசு கண்ணதாசன், பிசி கணேசன், தீபம் நா பார்த்தசாரதி, குமரி அனந்தன், வாழப்பாடி ராமமூர்த்தி, தமிழருவி மணியன், நெல்லை கண்ணன், நெல்லை ஜெபமணி, திருச்சி வேலுசாமி, இவ்வளவு பேர் இருந்தார்கள். ஒரு பேச்சும் பார்த்தீங்கன்னா, அவர் வேலூரில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மறந்துச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சும் பயங்கரமாக இருக்கும். சவால் விடுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பேச்சாளர், காங்கிரஸில் ஒரு பேச்சாளர்னா திராவிட கட்சியில் 100 பேச்சாளருக்கு சமம். அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இடியோசை அந்தோணின்னு ஒரு பேச்சாளர் இருந்தார், யாருக்குமே தெரியாது. தீப்பொறி ஆறுமோ, நன்னிலம் நடராஜன், வெற்றி கொண்டான், கடலோசை காதர்னு ஒருத்தர் இருந்தார், நாத்திக நம்பின்னு ஒருத்தர் இருக்கார், தீக்காவில் இருந்தார். நாத்திக நம்பி எங்கள் ஊரில் ஒரு தடவை இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த காலம் மாதிரி இல்லை, இப்போல்லாம் ரொம்ப கெடுபிடி. 9 மணிக்கு முடிச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. 9 மணிக்கு ஆயிட்டுது. அப்புறம் பகலில் தான் வெயில், கூட்டமே லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் 9 ஆயிட்டுது. ஒரு சீட்டு வந்து துண்டு சீட்டு கொடுக்குறாங்க. அவர் பேசிகிட்டு இருக்க துண்டு சீட்டு வருது. நாத்திக நம்பி சொன்னார், இல்லை காவல்துறையில் 9 மணிக்கெலாம் முடிக்க சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுத்தாங்க. ஐயா காவல்துறையினரை, நீங்கள் பிடிக்க வேண்டியவனெல்லாம் பிடிக்காமல் விட்டுடுறீங்க. நாங்கள் இந்த நாட்டுக்காக பேசுகிறோம், இந்த சமுதாயத்துக்காக, இந்த மக்களுக்காக பேசுகிறோம். எங்களை போய் இவ்வளவு கெடுபிடி பண்ணுறீங்களே, இது நியாயமா? ஐயா காவல்துறையினரை, உங்களுக்கும் சேர்த்து தான் ஐயா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி திருவாரூர் தங்கராசு ஒரு தடவை சென்னையில் தேவனைய பாவானர் மாவட்ட மைய நூலகத்தில் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி திருச்சி செல்வேந்திரன் பேசிட்டார். இவர் பேசிக்கிட்டு இருக்கார். பேசும்பொழுது ஒரு அரை மணி நேரத்துலேயே, ஒரு 20 நிமிஷத்துலேயே சீட்டு கொடுக்குறாங்க, துண்டு சீட்டு. இல்லை மண்டபத்தை வந்து 9 மணிக்கு காலி பண்ணி கொடுத்துடணும், இதுதான் அவங்க புரோட்டோக்கால், இதான் பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சொன்னார், ஏங்க இந்த மாதிரி இடத்துலலாம் கூட்டம் போடாதீங்க, இதெல்லாம் நமக்கு சரி வருமா? நமக்கு முச்சந்தி தான் லைக்கு. நமக்கெல்லாம் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் பேசினாதான் பேசின மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் கூட்டம் போடாதீங்கய்யா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காலத்தில் பேசுவாங்க. அப்படி ஒரு பேச்சு பேசுவாங்க. 12 மணி 1 மணி வரைக்கும் பேசுவாங்க. கூட்டம் 2 மணி ஆனால் 2 மணி நேரம் 3 மணி ஆனாலும் கூட்டம் வந்து கலையாது. அவ்வளவு அப்படியே பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையை கேட்குற மாதிரி, ஒரு சினிமாவை பார்க்குற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் பேச்சாளர்கள் இருந்தாங்க. திமுகவில் வைகோ, நாஞ்சில் சம்பத், விடுதலை விரும்பி, மதிமுகவில் வந்தியத்தேவன், திமுகவில் ரகுமான் கான், வலம்புரி ஜான் திமுகவில் பேச வந்திருக்காரு. காங்கிரஸில் இருந்தப்பையும் பேச வந்திருக்காரு. அதிமுகவில் இருந்தப்பையும் பேச வந்திருக்காரு. நடிகர் SSR பிரமாதமாக பேசுவார். அந்த மாதிரி திராவிடர் கழகத்தில் அறிஞர் ஆணைமுத்து, திருவாரூர் தங்கராசு, திருச்சி செல்வேந்திரன், விடுதலை ராஜேந்திரன், கோவை ராமகிருஷ்ணன்லாம் மிகச்சிறந்த பேச்சாளர். இதில் பல பேர், இதெல்லாம் நான் சொன்னேன் அவர்கிட்ட. உண்மைதான், நீங்கள் சொன்ன அனைவருடைய பேச்சையும் நான் கேட்டிருக்கிறேன், நானும் ரசிச்சிருக்கேன். ஆனால் இது ஒரு வெகுஜன அமைப்பில் வந்து நம்ம எல்லாரையும் கொண்டு வர முடியாது, அவங்களும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். இல்லை நான் எனக்கு பிடித்த பேச்சாளர்களை நீங்கள் கேட்டதால் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே போல் கம்பன் கழகத்தில் இலக்கிய மேடைகளில் நாவலர் சத்தியசீலன், அறிவொளி, இவங்க பேச்செல்லாம் எனக்கு ரொம்ப. பேராசிரியர் தே ஞானசுந்தரம், இலங்கை ஜெயராஜி, குன்றக்குடி அடிகளார், கிருபானந்த வாரியார், குறிப்பாக குன்றக்குடி அடிகளாருடைய பேச்சு அற்புதமான பேச்சு என்றெல்லாம் நான் சொல்லி அவரிடம் விவரித்து வந்தேன். அதில்
எனக்கு பிடித்த ஒரு 10 பேரை சொன்னேன். அவர் உண்மைதான் என்று சொன்னார். இந்த பேச்சாளர்கள் பல்வேறு இந்த காலத்தில் இந்த தலைமுறையில் அவர்களுக்கு புத்தகங்களோ அல்லது ஒளிப்பதிவுகளோ இல்லாமல் போனது பெரிய துரதிர்ஷ்டம். அதாவது அந்த காலத்தில் படிப்பறிவு அதிகமாக கிடையாது மக்கள்கிட்ட. அதே நேரத்தில் அனுபவ அறிவு இருந்தது எல்லாருக்கும். எல்லோருக்கும் நூலகம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு தொலைக்காட்சிகளோ புத்தக கண்காட்சிகளோ அல்லது சமூக ஊடகங்களோ அந்த காலத்தில் கிடையாது. ஆசிரியர்கள் பாடத்தை மட்டும்தான் நடத்துவாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய பேச்சாளர்களுடைய வழியாகத்தான் இந்த உலகத்தை வெகுஜன மக்கள் பார்த்தார்கள். எழுத்தாளர்களுடைய படைப்புகளை வெகுஜன மக்கள் படிப்பதில்லை. கல்வி படிப்பறிவு இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் எழுத்தாளர்களை அறிவார்கள். ஆனால் பேச்சாளர்களை எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாதவர்களும் அறிவார்கள். ஆகவே வெகுஜன மக்களுக்கு பேச்சாளர்கள் மூலமாகத்தான் வெளி உலகம் தெரிந்தது, பொது அறிவு வளர்ந்தது. ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன், அந்த பேச்சாளர்கள் தோற்று போயிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை கதைகள், அவர்களுடைய கருத்தாக்கங்கள், அவர்கள் எடுத்த கொள்கை வகுப்புகள், அவர்கள் நடத்திய பயிற்சி பாசறைகள், அவர்கள் நிகழ்த்திய மாலை நேர பல்கலைக்கழகங்கள், மனிதனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, ஆன்மீக அலை வரிசை இருக்கிறது, ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறது, இறைத்தன்மை இருக்கிறது. அது வேலை செய்யும். அது வேலை செய்ததால் தான் மாப்போசியினுடைய பேச்சும் அவர்களுடைய எழுத்தும், பழநெடுமாறனின் பேச்சும் எழுத்தும், மணியரசனின் பேச்சும் எழுத்தும், தியாகுவின் பேச்சும் எழுத்தும், நெல்லை கண்ணனுடைய பேச்சு, தமிழறிவு மணியனின் பேச்சும் எழுத்தும், திருச்சி சவுந்தரராஜனுடைய பேச்சு, பன்ருட்டி ராமச்சந்திரனுடைய பேச்சு, காசி ஆனந்தனுடைய பேச்சு, இப்படி பல்வேறு அறிஞர்களுடைய பேச்சும் எழுத்தும் இந்த சமுதாயத்தில் பீனிக்ஸ் பறவையாக இருக்கிறது. அது வேலை செய்யும். அவர்கள் ஓய்ந்திருக்கலாம், அவர்கள் மறைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உருவாக்கிய உணர்ச்சி, அவர்கள் உருவாக்கிய கருத்தாக்கம் இந்த நாட்டில் வேலை செய்து கொண்டே இருக்கும். அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த தேர்தலில் ஏற்பட்ட மாற்றம். அது இன்னும் அதிகரிக்கும். அது விஜயின் மூலமாக, விஜய் கொள்கை தலைவராக அறிவித்தாரே, அதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மருது பாண்டியரை வைத்திருக்கிறார், வேலு நாச்சியாரை வைத்திருக்கிறார், கடலூர் அஞ்சலையம்மாளை வைத்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? நான் சொன்ன பேச்சாளர்கள் உருவாக்கிய கருத்தாக்கம் அது வேலை செய்கிறது. நாம் தமிழர் கட்சி இது இப்படி விஜய் சொல்லுகிறார், எங்கள் கட்சிக்கு கொள்கை தலைவர்கள் என்று சொல்லிவிட்டு திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் எங்கள் 2 கண்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. ஆக இந்த தேர்தலில் ஏற்பட்ட ஒரு காட்சி மாற்றம், அதில் குறைகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நான் சொன்ன அந்த பேச்சாளர்கள் ஏற்படுத்திய கருத்தாக்கமும் அலைவரிசையும் தெய்வீகத்தன்மையும் உயிரோடு இருக்கிறது. அந்த பூர்வ ஜென்மம் இந்த ஜென்மத்தில் வேலை செய்கிறது. இதை மறந்து விடாதீர்கள். அது மேலும் வளரும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று சொன்னான். சிறிய சிறிய இயக்கங்கள் தான். சென்னையை மீட்டது மாப்போசியின் இயக்கம், திருத்தணியை மீட்டது மாப்போசியின் இயக்கம், கன்னியாகுமரியை மீட்டது சிறிய இயக்கங்கள் தான். காவிரி பாசன பரப்பு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று ஆனது சிறிய இயக்கங்களால் தான். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுவது சிறிய இயக்கங்கள் தான். அரசியலில் புரட்சி ஏற்படுத்தியது அனைத்தும் சிறிய சிறிய இயக்கங்கள் தான். ஆகவே அந்த சிறிய இயக்கங்களும் இந்த பேச்சாளர்களும் அதனுடைய தாக்கமும்
இனி வரும் காலத்திலும் இருக்கும்.